எண்ணங்கள் செயல்களாக பரிணமிக்கின்றன. இது அனைவரும் அறிந்த ஒரு ஈர்ப்பு விதி. அதே போன்று அந்த செயல்கள் வாயிலாக நமக்கு நடக்கக்கூடிய எதிர்வினை, வினை ரெண்டையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ எண்ணங்கள் மூலமாக செயல்கள் உருவாக்கப்படுகிறது. அது எந்த மாதிரியான செயல் உருவாகணும் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு, ஒரு காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தருக்கு காலண்டரில் ராசி பலன் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி காலில் காயம் அப்படின்னு அவர் ராசி பலனுக்கு போட்டிருக்கு அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அவர் நினச்சி சாயந்தரத்துக்குள்ளே அதை நடந்து நிறைவேறுகிறது. இதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? காலையில் அதை வாசித்த உடனே அதை ஆழ்மனதுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது வெறும் வாக்கியம் மட்டுமே. நான் மிகவும் பாதுகாப்பான வளையத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னை சுற்றி நல்லதே நடக்கின்றது, நல்லதே பார்க்கின்றேன், நல்லதே கேட்கின்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரி மனதுக்குள்ளே சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாக்கியம் நம்மளுடைய ஆழ்மனதிலிருந்து வெளியில் போயிடும். இதுதான் ரொம்ப ஈஸியான வழி. ஒரு எதிர்மறை எண்ணத்தை நமது உள்ளத்திலிருந்து, ஆழ்மனதிலிருந்து நீக்குவதற்கு ஒரு நேர்மறை எண்ணத்தை உள்ள விதைப்பதன் மூலமாக எளிதாக நீக்கிவிடலாம். இந்த பாதை தான் சரியான பாதை. நன்றி. என்றும் அன்போடு உங்கள் முகைய பொன்னார்.